தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சியை பிணைத்துவப்படுத்தும் அரசியல்வாதிகள் சிலர் அஸ்கிரி மல்வத்து விகாரைக்கு நேற்று சென்றனர். சிறிது காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகளாக பிரிந்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்த முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ், பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்சன யாப்பா, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான யானக வகும்பர, பிரேம்நாத் தொலவத்த, முகமது முசம்மில், நிமல் பியதிஸ் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். முதலில் மல்வத்து விகாரைக்கு சென்ற இவர்கள் மல்வத்து பீட மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டனர். மல்வத்தி விகாரையின் அனுநாயக்கர் திம்புல் கும்பரே ஸ்ரீ விமலதம்ம தேரரையும் இவர்கள் சந்தித்து விடயங்களை தெளிவுபடுத்தினர். பின்னர் இவர்கள் அஸ்கிரிய விகாரைக்கு சென்று அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரையும் சந்தித்தனர். நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வந்ததாக கூறும் அரசாங்கம் இன்று அந்த பொறுப்பை செய்யவில்லை. அவ்வாறு எதையும் செய்யவில்லை. அதற்கு பதிலாக பாதுகாப்பு படைகளின் உறுப்பினர்கள், முன்னாள் முப்படை தளபதிகள், புலனாய்வு அதிகாரிகள், எதிர்க்கட்சியின் அரசியல் தலைவர்களை பழிவாங்குவதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவே நாம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். ஒன்றாக நாம் இங்கு வந்துள்ளோம். கண் தெரியவில்லையா? தற்போது காணப்படும் பொதுவான அச்சுறுத்தலுக்கு எதிராக நாம் ஒற்றுமையாக செயல்படுகின்றோம். இங்கேயும் அதுதான் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. 1983 ஆண்டு முதல் இன்று வரை இலங்கையில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளன. நாட்டில் பல்வேறு நிலைமைகளை எதிர்கொண்ட ஜனாதிபதிகள் உள்ளனர். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் LTTE அமைப்பால் அச்சுறுத்தப்பட்டதுடன் அந்த அச்சுறுத்தல்களை தடுக்க ராணுவ நடவடிக்கைகளை எடுத்தவர்கள். எனவே நாட்டு மக்களிடத்தில் அவர்கள் மீது அன்பும் கருணையும் உள்ளது. எனவே அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் பழி வாங்கல்களே தவிர இதில் எனக்கு எந்த நீதியும் தெரியவில்லை. இதுவரை அரசாங்கங்கள் ஆட்சியில் இருந்தன. இந்த நாட்டில் நீதிமன்றங்களும் செயற்பட்டு வருகின்றன. வழக்கு தொடரப்பட்டவர்களில் சிலர் தண்டிக்கப்பட்டனர். ஆனால் இதுபோன்ற சூழ்நிலை ஒருபோதும் ஏற்படவில்லை. இவ்வாறு ஜனநாயக நாடாக நாம் முன்னேறுவது கடினம். தெளிவாக ஒருதலை பட்சமாக நகரும் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக போலீசாரை பயன்படுத்தி ஓய்வு பெற்றவர்களை போலீஸ் சேவையில் சேர்ப்பதன் மூலமும் போலீஸ் சேவை முழுமையாக அரசியலமாக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் போலீஸ் சேவை சீரழிக்க செய்யப்படுகின்றது. மேலும் அரசு சேவையும் சீரழிந்து செல்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலேயே அனைத்து பழிவாங்கல்களும் இடம்பெறுகின்றன. அத்துடன் நாட்டின் அனைத்து அபிவிருத்திகளும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன.